கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கண்களுக்கு முன்பாக சில காரியங்கள் கெட்டு போகும் பொழுது, அது சீர்கெட்டதாக மாறும் பொழுது அதை புதிதாக செய்துவிட வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்கிறது உண்டு. உதாரணமாக சொல்ல போனால், நாம் எதிர்பாராத சில அசம்பாவிதங்கள் நடந்து விடுகிறது. உதாரணமாக சுனாமி வருகிறது. இந்த சுனாமியினாலே பலருடைய வீடுகளும் அவருடைய குடியிருப்புகளும் அவருடைய தொழில்களும் அழிந்து போகிறது. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பாக அவர்களுக்கு ஒரு புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகிறதையும், அவர்கள் திரும்ப தொழிலை செய்வதற்கான சில உதவிகளை அரசாங்கங்களும் மக்களும் செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல நில அதிர்வுகள் ஏற்பட்டு வாழ்விடங்கள் பாழாகிறது. உடனடியாக ஒரு புதிய குடியிருப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி அவர்கள் திரும்ப வாழுவதற்காக சில வசதிகளை செய்து கொடுக்கும். பெரு வெள்ளங்கள் நம்முடைய தேசத்திலே வரும் பொழுது அதிகமாக பாலங்களை அடித்து கொண்டு போய்விடும். அந்த பாலங்கள் அடித்து கொண்டு போய்விடுகிறதை நாம் சீர்படுத்தி எப்படி ஆகிலும் இன்னொரு பாலத்தை அல்லது புதிய பாலத்தை கட்டி கொடுத்து திரும்ப போக்குவரத்தை நாம் சீர்படுத்துகிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கைகளிலே கூட பார்க்கும் பொழுது சில வேளைகளிலே சில விபத்துக்களிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். அந்த விபத்துக்களிலே சிக்குகிறதுனாலே ஒரு குறிக்கப்பட்ட காலம் நாம் வியாதிப்பட்டவர்களாக அல்லது எலும்புகள் முறிந்தவர்களாக இருக்கும். அந்த காயங்கள் ஆறினதுக்கு பின்பதாக அந்த பிசியோதெரபி என்று சொல்லுகிற இயன் மருத்துவத்தை செய்து நம்முடைய கை கால்களை நாம் பழையது போல இயக்க நாம் நினைக்கிறோம். மனிதர்களாகிய நாமே இந்த பாழாய் போனதை, கெட்டு போனதை சீர்படுத்தி புதிதாக்க வேண்டும் என்று விரும்புவோமானால், நம்மை உண்டாக்கின தேவன் அதை எவ்வளவு அதிகமாய் விரும்புவார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் ஒருமுறை எரேமியா தீர்க்கதரிசி இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டிலே இருந்த பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே எரேமியா தீர்க்கதரிசி எழுந்து அந்த குயவனுடைய வீட்டுக்கு போன வேளையிலே ஆண்டவர் ஒரு காட்சியை அவன் காணும்படி செய்கிறார். எரேமியா 18வது அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்திலே, குயவன் வனைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இந்த காட்சியை ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுக்கு காண்பித்ததற்கு பின்பதாக தேவன் எரேமியாவிடத்திலே பேசுகிறார். எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கான செய்தியை அந்த எரேமியாவிடத்திலே தேவன் சொல்லுகிறார். எரேமியா 18வது அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். குயவன் என்ன செய்தான்? அந்த கெட்டுப்போன மட்பாண்டத்தை அவன் புதிய பாண்டமாக செய்கிறான். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அந்த இனக்குழுவினரை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவங்களை தம்முடைய ஜனங்களாக ஆக்கி, அவர்களுக்கு இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு இல்லாத ஒரு மேலான நீதியையும் நியாயங்களையும் வாழ்வியல் நெறிகளையும் கொடுத்து, அவர்களுக்கு வாழுவதற்கு ஒரு நிலப்பரப்பையும் அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கு செழிப்பையும் கட்டளையிட்டார். ஆனால் காலப்போக்கிலே கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய எச்சரிப்புகளுக்கும் கர்த்தர் நியமித்த நியமங்களுக்கும் அவர்கள் செவி கொடாமல் தங்களுடைய இஷ்டம் போல நடந்தார். அதனாலே கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே அவர்களை அந்நிய ராஜாக்களுடைய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருந்த தேசம் பாழாக போய்விட்டது. ஆனாலும் தம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கமாய் இருக்கிற கர்த்தர் இந்த சிறைப்பட்டு போன ஜனத்தின் நடுவிலும் இந்த ஜனங்கள் மத்தியிலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அப்படி எழுப்பின தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தான் நாம் இன்றைக்கு வாசித்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவன் சிறைப்பட்டு போக பண்ணின அந்த யூத ஜனங்கள் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் எசேக்கியேல் 1வது அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே
நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர் நடுவிலே இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று அவன் எழுதுகிறான். நாம் வாசித்த இந்த 36வது அதிகாரத்திலே இந்த கர்த்தராகிய தேவன் சிறைப்பட்டு போன இந்த ஜனங்கள் மத்தியிலே எசேக்கியேலை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். அந்த வார்த்தைகளை கர்த்தர் அறிவித்த நாம் வாசித்த அந்த பகுதியை கூர்ந்து கவனிப்பீர்களானால், அந்த வார்த்தைகளிலே கர்த்தர் புதிதாக்குதலின் காரியங்களை அறிவிக்கிறார். நீங்கள் அந்த 24வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் கவனித்துக் கொண்டு வருவீர்களானால், அந்த ஒவ்வொரு வசனத்துடைய 24ஆம் வசனம் மன்னிங்கள் 36வது அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்திலிருந்து கவனித்துக் கொண்டு வருவீர்களானால், எல்லா வார்த்தைகளும் எதிர்காலத்திற்குரிய வார்த்தைகளாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். 24ஆம் வசனத்துடைய முடிவிலே கொண்டு வருவேன், 25 சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாக்குவீர்கள், 26 உங்களுக்கு கொடுப்பேன், 27 செய்யவும் பண்ணுவேன், 30 பெருக பண்ணுவேன், 31 அரோசிப்பீர்கள், 33 கட்டப்படும், 34ஆம் வசனத்திலே பயிரிடப்படும், 35ஆம் வசனத்திலே சொல்லுவார்கள், 36ஆம் வசனத்திலே இதை செய்வேன், 37லே பெருக பண்ணுவேன், 38லே அறிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வேளையிலே எதிர்கால சொற்களை கொண்டு தேவன் ஏன் பேசுகிறார்? ஒரு தேசத்திலே அழிவு வருகிற பொழுது, ஒரு பாழாகுதல் நடக்கிற பொழுது, ஒரு பேரிடர் உண்டாகிற போது சிதைந்து போகிற முதலாவது காரியம் என்னவென்று கேட்டால், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. ஒரு தேசம் சுனாமியினால் அழிந்திருக்கலாம், அல்லது நிலநடுக்கங்களினாலே அழிந்திருக்கலாம், அல்லது இப்பொழுது நாம் காண்டு கொண்டு இருக்கிற அல்லது நாம் கடந்து போய்கொண்டு இருக்கிற இந்த பெருந்தொற்று என்கிற கொரோனாவிலே நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். இதில் எல்லாம் ஏற்படுகிற மகா பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்ன என்று கேட்டால், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. இந்த கொரோனா காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த கொரோனா காலத்திலே பலர் தங்களுடைய எதிர்காலத்தினுடைய நிலையை குறித்து எவ்வளவு தூரம் கவலை உள்ளவர்களாக இருக்கிறார். பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் பிள்ளைகளுடைய கல்வியை குறித்த கவலை உள்ளவர்களாக இருக்கிறார். ஊழியக்காரர்கள் எதிர்காலத்தில் ஊழியங்கள் எப்படி இருக்குமோ என்று கவலை உள்ளவர்களாக இருக்கிறார். எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் வேலை இழந்தவருடைய நிலையை பாருங்க, இப்பொழுது வேலையில் இருக்கிறவங்கள நிலையை பாருங்க. நாளைக்கு நமக்கு என்ன ஆகுமோ என்று அவர்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார். இந்த யூதா ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த இந்த வேளையிலே தான் அவர்களும் இவ்வாறான எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாக இருந்த வேளையிலே தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய எதிர்காலத்துக்குரிய திட்டத்தை குறித்து, தம்முடைய புதிதாக்களுடைய செயல் திட்டத்தை குறித்து ஒரு திட நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு காரியத்தை இந்த ஜனங்களோடு செய்தியாக தேவன் சொல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சகல விசுவாசிகளுக்கும் இந்த திட நம்பிக்கையினுடைய செய்தி அவசியமாக இருக்கு. அதனாலே தான் எனக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு The Lord who repairs and renews his people. தம்முடைய ஜனத்தை பழுது நீக்கி புதிதாக்குகிற கர்த்தர். இந்த முழு காரியமும் நாம் வாசித்த வேத பகுதியிலே இருக்கிறதுனாலே உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த வேத பகுதியிலே வைக்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். 24ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு கொண்டு வருவேன். முதலாவதாக தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பில் இருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். The Lord releases his people from captivity. ஒரு புதிதாக்குதலை தேவன் செய்ய வேண்டுமானால், ஒரு பழுது நீக்குதலை தேவன் செய்ய வேண்டுமானால், முதலாவது தேவன் செய்கிற காரியம் என்ன? அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வருகிறார். நீங்கள் இதை எசேக்கியேல் 39வது அதிகாரத்துடைய 26 படிப்பீர்களானால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயன்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின் நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி
இஸ்ரவேலின் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என்னுடைய பரிசுத்த நாமத்திற்காக வைராக்கியமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது தேவன் என்ன செய்கிறார்? அந்த சிறையிருப்பில் இருந்து அவர்களை விடுவிக்கிறார். அந்த விடுதலை ஆகுதல் இல்லாமல் தேவன் எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை. நீங்கள் எசேக்கியேல் 33 அதிகாரத்துடைய 7 வசனத்திலே, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து என்று தேவன் சொல்கிறார். கடந்த சில நாட்களிலே நான் இந்த யூடியூப்ல அந்த பழைய கார்கள், விண்டேஜ் கார்கள் என்று சொல்கிற அந்த கார்களை ரிப்பேர் பண்ணுகிற 2-3 நிகழ்ச்சிகளை பார்க்க நேர்ந்தது. எத்தனையோ மகாராஜாக்கள், எத்தனையோ அரசர்கள் பயன்படுத்தின கார்கள் அவை எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கிறது. அதை சிலர் எடுத்து அதை பழையபடி மாற்றி மிக அழகாக மாற்றுகிறார். அதில் முதலாவது நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால், அது எங்கேயோ ஒரு கிடங்குல கிடக்குது, அது எங்கேயோ ஒரு கோடவுன்ல கிடக்குது, அது எங்கேயோ ஒரு கராஜுக்குள்ள கிடக்குது. தூசியும் தும்பும் இனிமேல் பயன்படுத்த முடியாதுங்கிற நிலைதான் முதலாவது அங்கே இருக்கு. முதலாவது அதை சீர்படுத்துகிறவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த இடத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துடுறான். எங்கே அது கெட்டு போய் கிடக்கிறதோ அந்த இடத்துல இருந்து முதலாவது அதை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அதைத்தான் செய்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 அதிகாரத்துடைய 27 வசனத்திலே, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கா பாங்கத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று தேவன் சொல்கிறார். முதலாவது தேவன் சிறையிருப்பின் காலத்திலே நாம் ஒரு கட்டத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கிறோமானால் தேவன் முதலாவது செய்கிற காரியம், he releases us. தேவன் அந்த சிறையில் இருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். இரண்டாவது காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் 25 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 29 வசனம், உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி. 33வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி. இந்த வசனங்களில் எல்லாம் நீங்கள் கவனித்தீர்களானால் நீக்கி என்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தும். இதை தேவன் என்ன செய்கிறார்? இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய ஆவிக்குரிய தர நிலையை புதிதாக்குகிறார். God restores his people's spiritual standard. ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்ட பொழுது அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தன்மையை வைத்தார், ஆவிக்குரிய தர நிலையை வைத்தார். இந்த உலகத்தின் ஜனங்களுக்குள்ள ஆவிக்குரிய நிலையோடு தேவன் அவர்களை வைக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனங்களாக தேவன் தெரிந்த பொழுது God set a standard. ஆண்டவர் ஒரு தர நிலையை உண்டாக்குகிறார். அந்த தர நிலைதான் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்ற தர நிலை. இந்த நிலையை அவர்கள் இழந்தார்கள். பாவத்தின் நிமித்தமாகவும் விக்கிரக ஆராதனை நிமித்தமாகவும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாததினாலும் அந்நிய வழிபாடுகளுக்குள்ளே சென்றதினாலும் கர்த்தரை பின்பற்ற தவறினதினாலும் அவர்கள் அந்த தர நிலையிலிருந்து கீழே வந்தார். ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அவர்களை பிரித்தெடுத்தார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இப்பொழுது தேவன் சகலத்தையும் புதிதாக்க வேண்டுமானால் முதலாவது தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை வெளியே கொண்டு வந்து அடுத்தது அவர்களிடத்திலிருந்து நீக்க வேண்டிய காரியங்களை நீக்கி அவருடைய பழைய ஸ்டாண்டர்டுக்கு அவர்களை கொண்டு வருகிறார். நீங்கள் லேவியருடைய புஸ்தகம் 20 அதிகாரத்துடைய 26 வசனத்திலே, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். Why you were separated from others?
மற்ற இனக்குழுக்களிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? பரிசுத்த ஜனமாக வாழும்படிக்கு. அந்த பரிசுத்தத்தை அவர்கள் இழந்த பொழுது, அவர்கள் பரிசுத்தராக இல்லாமல் அசுத்தர் ஆன பொழுது, இப்பொழுது தேவன் மீண்டும் அவர்களை புதிதாக்க என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர்களை புதிதாக்க சுத்தமாக்குகிறார். விக்கிரகங்களை நீக்கி சுத்தமாக்குகிறார், அசுத்தங்களை நீக்கி அவர் சுத்தமாக்குகிறார், அக்கிரமங்களை நீக்கி சுத்தமாக்குகிறார் என்று அந்த வசனங்களிலே நாம் படிக்கிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்திலே, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்திலே, அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்பலினாலும் தங்களுடைய சகல மீறுதலினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை, அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் அவர்களை அழைத்த பொழுது, நான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறேனே, இந்த தேவனாகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று அழைத்தார். அந்த பரிசுத்தம் என்கிற அந்த தர நிலையில் இருந்து அவர்கள் விழுந்த பொழுது அவர்களை தேவன் சிறைப்பட்டு போக பண்ணினார். இப்பொழுது சகலத்தையும் தேவன் புதிதாக்க வேண்டுமானால் அந்த அழுக்கான நிலையிலே தேவன் அதை செய்ய போகிறதில்லை. ஆண்டவராகிய தேவன் முதலாவது அவர்களை வெளியே கொண்டு வந்த தேவன் இப்பொழுது ஆவிக்குரிய அந்த தர நிலைக்கு பழையபடி கொண்டு வருகிறார். அதனாலே தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனத்திலே, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று தேவன் சுத்த வெள்ளியாய் சிருஷ்டித்தார். சுத்த வெள்ளியாய் தங்களை காத்துக் கொள்வார் என்று தேவன் நினைத்து கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் அது எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து திரும்ப களிம்பாக்கி கொண்ட பின்னதாலே தேவன் அவர்களை சிறையிருப்பின் தேசத்துக்கு அனுப்பினார். இப்பொழுது மனதிறங்குகிற தேவன் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து திரும்ப அவர்களை சுத்திகரிக்கிறார். மூன்றாவதாக தேவன் என்ன செய்கிறார்? இந்த புதிதாக்கி பழுது நீக்குகிற தேவன் மூன்றாவதாக செய்கிற காரியத்தை 26ஆவது வசனத்திலே நாம் படிக்கிறோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். மூன்றாவதாக தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனத்திற்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். The Lord creates a new heart in his people. இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக படிப்பீர்களானால் இந்த இருதயம் என்கிற வார்த்தை 3 முறை சொல்லப்பட்டதை நீங்கள் கவனிக்க முடியும். தேவனுடைய புதிதாக்கலை தேவனுடைய ஜனம் அனுபவிக்க வேண்டுமானால் அதை சிறையிருப்பின் இடத்திலோ அல்ல அசுத்தத்தின் இடத்திலோ தேவன் அதை செய்கிறதில்லை. கல்லான இருதயத்திலும் தேவன் அதை செய்கிறதில்லை. ஒரு தேவனுடைய புதிதாக்குதலை ஒரு தேவனுடைய பிள்ளை அனுபவிக்க வேண்டுமானால் அவனை சிறையிருப்பின் தேசத்தில் வைத்தோ அவனுடைய அசுத்த நிலையில் வைத்தோ அவனுடைய கல்லான இருதயத்துடைய நிலையில் வைத்தோ தேவன் அவனை புதிதாக்க போகிறதில்லை. தேவன் முதலாவது இடத்தை மாற்றுகிறார், இரண்டாவது ஆவிக்குரிய நிலையை மாற்றுகிறார், மூன்றாவது அவனுடைய சிந்தனையை எண்ணங்களை தோற்றுவிக்கிற இருதயத்தை மாற்றுகிறார். ஏன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவன் மாற்ற வேண்டும்? நீங்கள் எசேக்கியேல் 33ஆவது அதிகாரத்துடைய 31ஆவது வசனத்தை கவனிப்பீர்களானால், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்களைப் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவருடைய இருதயமோ பொருள் ஆசையை பின்பற்றி போகிறது. ஆலயத்துக்கு வருகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், இன்பமாய் பாடுவார்கள், ஆனால் இருதயம் கர்த்தரோடு இல்லை. மாற்றப்பட வேண்டியது வெளியரங்கமான காரியம் அல்ல, உள்ளிருக்கிற இருதயம் மாற்றப்பட வேண்டும்.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வரை உள்ள வசனத்தில் ஆண்டவருடைய எச்சரிக்கை என்ன? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளின் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இந்தியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று தெரியும். அந்த இருதயத்தின் காரியங்களை மறைத்து அவனாலே வெளிவேஷம் போட முடியும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவன் வெளிவேஷம் போட முடியாது. ஆகவே புதிதாக்குகிற கர்த்தர் அவனுடைய வெளி வேஷத்தினுடைய தன்மைகளை மாற்றி அவனுடைய இருதயத்தை புதிதாக்குகிறார். இந்த எச்சரிக்கையை தான் ஆண்டவராய் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்திலே மேத்யூ 19 மத்தேயு 15:19 படிப்பீர்களானால் ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்கிறார். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இருதயம் புதிதாக்கப்படாமல் தேவன் புதிதாக்குவாரேயானால் திரும்ப அந்த இருதயத்துக்குள்ளிருந்து என்ன வரப்போகிறது என்றால் இந்த கேடான காரியங்கள் தான் வரப்போகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் பழுது நீக்கி புதிதாக்கும் பொழுது அவர் சொல்கிறார், கல்லான இருதயத்தை நான் எடுக்கிறேன், உங்களுக்கு புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை தேவன் தருகிறார். நான்காவதாக தேவன் என்ன செய்கிறார்? 27ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நாலாவது தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டார், கர்த்தர் தம்முடைய கட்டளைகளின்படி நடக்க புதிய உத்வேகத்தை தருகிறார். The Lord recharges his people to obey his commands. ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு இந்த தேசத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன ஒரு காரியத்தை நாம் லேவியருடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே படிக்கிறோம். என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர் என்று தேவன் சொன்னார். இப்பொழுது இந்த ஜனங்கள் அப்படி செய்ய தவறுதனாலே தேசத்தை இழந்தார்கள். அந்த தேசத்தை இழந்ததினாலே சிறைப்பட்டு போனார்கள். அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் திரும்ப கொண்டு வந்தால் அவர்கள் திரும்ப இப்படி நடக்க கூடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக God recharges them. அவர்களை திரும்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு புதிய வல்லமை அவசியமாயிருக்கிறது, புதிய காரியம் அவர்களுக்கு அவசியமாயிருக்கிறது. அதனால தான் தேவன் சொன்னார், கர்த்தருடைய ஆவியை நான் அவருடைய உள்ளத்திலே வைக்கிறேன். நீங்கள் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 28-29ஆம் வசனங்களை பாருங்க. தங்களை புற ஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதனால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் சில வேளைகளில் சிலருக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்ன பிரதர் அன்னைக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை, ஏன் எடுக்கலைன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பிரதர் அது ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போச்சு, அதனால் உங்களோட தொடர்பு. உண்மைதான். பல வேளைகளில் நம்ம சார்ஜ் இறங்கி ஃபோன் இருக்குங்க, அந்த ஃபோனுடைய விலை 10,000 குறைவில்லாமல் இருக்கும். ஆனால் 10,000 குறைவில்லாமல் இருக்கு என்ற காரணத்தினால அதில் சார்ஜ் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள ஆவியானவருங்கிற இந்த சார்ஜ் இல்லை என்றால்
அதனால ஆண்டவராகிய தேவன் திரும்ப கொண்டு வந்தார், சுத்தமாக்குகிறார், அவர் புதிய இருதயத்தை கொடுக்கிறார். இப்பொழுது புதிதான ஆவியினாலே he recharges them. நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்திலே அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்று படிக்கிறோம். ஆண்டவர் புதிய ஆவியை கொடுத்து அவர்களை புதிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார். 5வது காரியத்தை கவனிப்பீர்களானால் 27வது வசனத்திலே இருக்கிறது. 27வது வசனத்திலே, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து என்று சொல்கிறார். 5வதாக தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் உடன்படிக்கையினுடைய உறவை புதுப்பிக்கிறார். The Lord re-established the covenant relationship. இந்த தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த இந்த ஜனங்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கும் பொழுது அவர் சொன்னது என்ன என்று கேட்டால், நீங்கள் லேவியருடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்துடைய 45ஆம் வசனத்திலே, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின தேவன். எகிப்து தேசத்திலே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. ஒரு குறிக்கப்பட்ட காலம் அங்கு இருந்ததற்கு பின்பு அவர்களை விடுதலை ஆக்கினார். ஏன் விடுதலை ஆக்கினார் என்பதற்கு தேவன் சொல்லுகிற பதில் என்ன? நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் வர பண்ணினேன். லேவியர் 25:38 உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துடைய 31ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அன்று எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின ஜனங்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கையினுடைய உறவை ஸ்தாபித்தார். அந்த உடன்படிக்கையின் உறவிலே பிரதானமானது என்ன என்று கேட்டால், லேவியருடைய புஸ்தகம் 26:12 நாம் படிக்கிறபடி, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பேன். ஒரு அருமையான உறவோடு கூட, உடன்படிக்கையினுடைய உறவோடு கூட, the covenant relationship God started. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கானான் தேசத்திலிருந்து வாழ்வதற்கு போன பொழுது அந்த உடன்படிக்கையினுடைய உறவோடு வாழ ஆரம்பிக்கிறார். காலம் போக 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 அந்த உறவின் நிலையிலே தேவன் விலகவில்லை, ஜனங்கள் விலகிக் கொண்டே போகிறார். பிரியமான தேவனே, அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த திருமண முறிவுகள் வருகிறது பாருங்க, டிவோர்ஸ். இந்த திருமண முறிவுகள் வருகிற வழக்குகளை எடுத்துப்பார். திருமணமான அடுத்த நாளிலே யாரும் திருமண முறிவுக்கு போய் நிற்கல. அந்த திருமணம் ஆகி கொஞ்ச காலம் வாழுகிறார். அந்த கொஞ்ச காலம் அவர்களுடைய ஆரம்ப காலங்களில் இருந்த அந்த ஐக்கியம், அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த திருமண உறவின் மகிழ்ச்சியை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியாத பொழுதுதான் அவர்கள் முறிவை நோக்கி போகிறார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனத்தை தேவனாகிய கர்த்தர் மணவாடியாக பார்க்கிறார், ஒரு திருமண உறவையாக பார்க்கிறார். பல வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. அந்த திருமண உறவிலே அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக அவர்கள் இல்லாமல் போன பொழுது இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்ட இடத்திலிருந்து அவர்களை திரும்ப கொண்டு வந்து இந்த உறவை அவர் சீர்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த தேவன் உறவை சீர்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற நிலப்பரப்பிலே நீங்கள் வாழ வேண்டுமானால் நான் ஒருவரே உங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களான கானானிய தெய்வங்களோ வேறு எந்த தெய்வங்களோ நீங்கள் வரக்கூடாது. அந்நியருடைய உறவு உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தோம். அவர்கள் அதை கெடுத்தார். இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? திரும்ப அந்த உறவை அவர் புதுப்பிக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் 25-26 வசனத்திலே, என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும்
உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளிலும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவரிடத்திலே இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். திரும்ப ஆண்டவர் உறவை புதுப்பிக்கிறார். ஆறாவதாக தேவன் என்ன செய்கிறார்? ஆறாவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் நிலத்தை மீண்டும் பயிர் நிலமாக்குகிறார். The Lord replants the land of his people. நீங்கள் வசனங்களை கவனி பாருங்க. 34ஆம் வசனத்தை பாருங்க. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். 29வது வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வளவழைத்து அதை பெருக பண்ணி. 30ஆம் வசனத்துடைய 2வது பகுதியிலே விருட்சத்தின் கனிகளின் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். 35ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று என்றும், 36ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நிலத்தை அந்த ஜனங்களுக்கு முதலிலே கொடுக்கும் பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றும், அது வளமான தேசம் என்றும், அந்த தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றும், அந்த ஜனங்கள் வயலினுடைய கனிகளை அவர்கள் புசிப்பார்கள் என்றும், அது எப்பொழுதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான தேசமாக இருக்கும் என்றும் சொன்னார். எதுவரைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார், நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கிற வரையிலே அந்த தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். என்றைக்கு அந்த நிலையிலே இருந்து நீங்கள் இறங்குகிறீர்களோ அங்கே இன்னொரு காரியம் நடக்கும். அந்த தேசம் பாழாய்விடும், அங்கே பயிரிடப்படாது. ஆண்டவர் கொடுத்த இந்த காரியத்தில் பாருங்க, ஆண்டவர் உபாகமம் 28 அவருக்கு லிஸ்டே கொடுக்கிறார். இன்னென்ன விதமாக ஆசீர்வதிப்பேன். அவர்கள் அந்த நிலையை இழந்த பொழுது இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை தேசத்தை பாழாக்குகிறார். இப்ப திரும்ப கொண்டு வருகிறார். இந்த தேசத்தில் அவங்க திரும்ப செழித்து வாழ வேண்டுமானா ஆண்டவருக்கு ஒன்று தெரியுங்க, தேசத்தை கொடுத்துட்டாங்க, தேசம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் அந்த தேசத்தில் உணவு தட்டுப்பாடு இருக்குமானால் அந்த தேசத்துக்கு திரும்பி வந்ததுனால என்ன பலன்? ஓ, எங்களுக்கு தேசம் வேணும், இந்தாங்கப்பா திரும்ப தேசத்தை கொடுத்துறேன். ஆனால் அந்த தேசத்தில் சாப்பாடு இல்லை, உணவு பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் என்ன ஆகும்? ஆகவே என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த தேவன் விளைய செய்கிற தேவன் திரும்பவும் பயிரிடுதலை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதத்துடைய 15ஆம் வசனத்துக்கு, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சரீரத்தை நம்ம ரெடியாக்கிறோம். அந்த சரீரத்தை ரெடியாக்கின பிறகு அந்த சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் கிடைக்க இருந்ததுனால நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வந்து என்ன பிரயோஜனம்? 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்த பிரதர், இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க, டாக்டர்லாம் சோம் ஆகிட்டாங்க, இப்போ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது, வீட்டில் சத்தான ஆகாரம் கிடையாது. என்னாகும் என்னுடைய சரீரம்? தேவன் அதை அறிவார். பிரியமானவர்களே, the God restoration, it is not only the spiritual restoration, also the material restoration. ஆண்டவர் தெரியுங்க, உணவு தேவை என்று தெரியும். கர்த்தர் உங்களுக்கு உணவளிக்கிற தேவனாக இருக்கிறார். 7ஆவதாக தேவன் என்ன செய்கிறார் கவனித்து பார்ப்பீர்களானால் 36வது வசனத்துடைய முதல் பகுதியிலே, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். 33 2ஆம் பகுதியிலே அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். 36ஆம் அதிகாரத்துடைய 35ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்.
What is the seventh thing that the Lord does? ஆண்டவர் செய்கிற ஏழாவது காரியம் என்ன? The Lord rebuilds the ruined places. ஆண்டவராகிய தேவன் நிர்மூலமானவைகளை கட்டுகிறார். சிறைப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர்கள் வாழ வேண்டுமானால் அவர்களுக்கு குடியிருப்பினுடைய பட்டணங்கள் தேவை. முன்பு இருந்த பட்டணங்களும் குடியிருப்புகளும் இப்ப நிர்மூலமாகி போட்ட, இப்ப தேவனவற்றை திரும்ப அவர்கள் கட்டுகிறார். எரேமியா 30:18 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஆமோஸை கொண்டு ஆண்டவர் சொன்ன பொழுது, ஆமோஸ் 9:12 அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புக்களை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய புதிதாக்குதலின் பழுது நீக்குதலின் காரியங்களிலே 7 காரியங்கள் இருந்ததை பார்க்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த 7 காரியங்களை நான் செய்வேன். I will release, restore, recreate, recharge, reestablish, replant and rebuild. நான் சிறையிலிருந்து விடுதலையாக்குவேன், நான் அசுத்தங்களை சுத்திகரிப்பேன், புதிய இருதயத்தை நான் தருவேன், புதிய ஆவியை உங்களுக்கு அருளுவேன், உடன்படிக்கையினுடைய உறவை நான் புதுப்பிப்பேன், பாழானதை பயிர்நிலமாக்குவேன், நிர்மூலமானவைகளை கட்டுவேன். இந்த கொரோனா நாட்களிலே நாம் பல காரியங்களை இழந்துட்டோம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்க பல காரியங்களை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க பல காரியங்களை இழந்திருக்கலாம், உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வியாபார வாழ்க்கையில் நீங்க பல காரியங்கள் இழந்திருக்கலாம், குடும்பமா நீங்க இழந்திருக்கலாம், திருச்சபையா நீங்க இழந்திருக்கலாம், இன்றைக்கு நாடாக நாம பல காரியங்கள் இழந்திருக்கோம். தேவன் இவையெல்லாம் திரும்ப தருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவராகிய காரியம் இதையெல்லாம் திரும்ப தர்றார் என்று சொல்ல பொழுது, ஆண்டவரே எப்ப ஆண்டவரே தரப்போறீங்க, எப்படி ஆண்டவரை தரப்போறீங்க, எவ்வளவு சீக்கிரமா நீங்க தருவீங்கன்னு நாம் எல்லாரும் எதிர்பார்ப்போம். உண்மைதான். எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் சிறைப்பட்ட யூதா ஜனத்திரத்தில் சொன்ன பொழுது, ஆண்டவர் இந்த காரியங்களை மாத்திரம் சொல்லி நாம் வாசித்த வேத பகுதியை முடிக்கல. 7 காரியங்களை ஐ வில் டூ இட் என்று சொன்ன தேவன், அதற்கு பின்பாக இந்த உடன்படிக்கையின் ஜனங்களாய் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்களை வைக்கிறார். அதை சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த 3 காரியங்கள் என்ன? காரணம், இவர்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள் என்பதை மறந்துடாதீங்க. உடன்படிக்கையினுடைய ஒரு பகுதி தேவன் செய்ய வேண்டிய பொழுது, God will definitely do it, but there is something else that you and I have to do. What is that? கவனிங்க. முதலாவது 32 முதல் பகுதியிலே, நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அதை 22 நீங்க படிக்க முடியும். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புற ஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கிய என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே இப்படி செய்கிறேன். முதலாவது, இந்த காரியங்கள் 7 காரியங்கள் புதிதாக்குதல் நிறைவேற வேண்டுமானால், first thing, remember. You remember what? It is not for my sake, God is doing for his sake. அவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அதை செய்கிறார். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டியவர்கள் அதை உயர்த்தவில்லை. இப்பொழுது தேவன் புதிதாக்கின பொழுது அதை செய்கிறார். இந்த 36வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 36:2 படித்தீர்கள்னா அதுல இருக்கு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் வீட்டில் இன்னைக்கு இருப்பீர்களானால் தயவு செய்து அந்த 36வது அதிகாரத்தில் உங்களுடைய ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு 2 காரியங்களை ரவுண்ட் பண்ணுங்க. ஒன்று, கர்த்தராகிய ஆண்டவர்.
அல்லது கர்த்தர்ங்கிற வார்த்தை. அடுத்தது நான் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இங்கே ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லுகிற, அதாவது த சவரின் லார்ட், ஆங்கில வேதாகமத்திலே குறிப்பாக குட் நியூஸ் பைபிளை படித்தீங்கன்னா அதில் த சவரின் லார்ட், சர்வ வல்லமை உள்ள தேவனுங்கிற வார்த்தை அந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு பதிலாக போட்டிருக்கும். 14 முறைகள் சர்வ வல்லமை உள்ள தேவனுங்கிற வார்த்தை வரும். நான் செய்வேன் என்கிற வார்த்தை 20 முறை வரும். 20 தடவைகள் ஐ வில் என்று தேவன் சொல்லுகிறார். ஒன்றை நினைங்க, இதை செய்ய போகிறது எந்த மனிதனும் அல்ல, எந்த திட்டமும் அல்ல, எந்த அரசாங்கமும் அல்ல, எந்த ஞானமும் அல்ல, எந்த இயக்கமும் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒருவரை அதை செய்ய வல்லவர். அதனால தான் தேவன் சொன்னார், ரிமெம்பர் ஐ வில் டூ இட், நான் இதை செய்வேன் என்று தேவன் சொன்னார். இரண்டாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? 31ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தம் உங்களையே அரோசிப்பீர்கள். 32ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதி, இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். முதலாவது ரிமெம்பர், இரண்டாவது ரிப்பென்ட். எதற்காக நீங்கள் நாட வேண்டும்? உங்கள் தவறான வழிகளுக்காகவும் தகாத கிரியைகளுக்காகவும் மனம் வருந்துங்க. Repent for your evil ways and wrong doing. தேவன் தாம் சொன்னபடியே புதிதாக்க வல்லவராயிருக்கிறார். தாம் சொன்னபடியே பழுது நீக்கி நம்மை புதிதாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு எதிராக செய்த காரியங்களை அரோசிக்கவும் அதற்காக மனம் வருந்தமோ நாம் தயாராக இல்லாத வரையிலே தேவன் அதை செய்ய போகிறதில்லை. மூன்றாவதாக 37ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். request the Lord to what he has declared. தேவன் எதை சொன்னாரோ, தேவனுடைய வார்த்தை எதை சொல்லிட்டோ, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு எதை உரைத்தாரோ அதை நிறைவேற்ற நீங்கள் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். பிரியமான தேவஜனமே, நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். ஒரு திருமண வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக, அழகான வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக, நிலைத்திருக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் அந்த திருமணத்திலே உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட கணவனும் மனைவியும் எந்த உடன்படிக்கையின்படி திருமணம் செய்தார்களோ அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிற வரையிலே அது சீரும் சிறப்புமாக இருக்கும். எங்கே அந்த உடன்படிக்கையில தெளிவற்றவர்களாக இருக்கிறார்களோ, எங்கே அந்த உடன்படிக்கைக்கு குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை சிதிலம் அடைகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு உடன்படிக்கை பண்ணின வாழ்க்கை. உடன்படிக்கையின் தேவன் சொல்கிறார், நான் அவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கி, நான் அவருடைய அசுத்தங்களை நீக்கி, நான் அவர்களுக்கு புதிய இருதயத்தை தந்து, நான் அவர்களுக்கு புதிய ஆவியை அருளி, நான் அவருடைய உடன்படிக்கையின் உறவை புதுப்பித்து பாழானதை பயிர்நிலமாக்கி நான் மீண்டும் நிர்மூலமானவைகளை கட்டுவேன். கையை தட்டி வெரி குட் லார்ட் ப்ளீஸ் டூ அப்படி என்று சொல்லுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படலை. If you think that's a real thing, இது உண்மையான காரியம், என் தேவன் அதை செய்ய வல்லவர் என்று நீ விசுவாசிப்பாயானால் நீங்க செய்ய வேண்டியது உண்டு. முதலாவது, கர்த்தர் தம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தின் நிமித்தமே இந்த புதிதாக்கலை செய்கிறார் என்று நீ நினைக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய தவறான வழிகளுக்காகவும் தகாத கிரியைகளுக்காகவும் மனம் வருந்த வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் அறிவித்ததை நிறைவேற்ற அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். What God said, I will release, I will restore, I will recreate, I will recharge, I will reestablish, I will replant and I will rebuild. Thank you Lord. What am I supposed to do? நான் என்ன செய்ய வேண்டும்? Remember him, repent and request, then the Lord will do. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு
இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருந்த வேளையிலே உம்முடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை கொண்டு நீர் பேசின இந்த வார்த்தைகள் கொரோனா என்கிற பெருந்தொற்றின் நிமித்தமாக சிதிலமடைந்திருக்கிற பாழாயிருக்கிற ஆண்டவரே நிர்மூலமாயிருக்கிற எங்கள் வாழ்க்கைக்கும் இன்றைக்கு பேசுகிற வார்த்தையாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை உம்முடைய வார்த்தைகளினால் தெளிவுபடுத்தின தேவன் மாத்திரமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதே தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்த தேவனாகவும் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் செய்கிறதை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். நாங்களோ செய்ய வேண்டியதை மறந்தவர்களாக, செய்ய வேண்டியதை செய்யாதவர்களாக நாங்கள் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் நினைத்து எங்களுடைய பாவ வழிகளுக்காக நாங்கள் எங்கள் மனதை வருத்தி கொண்டு மனதை தாழ்த்தி உமக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்கள் என்ற பாவ அறிக்கை செய்து நீர் சொன்னபடியே எங்களுடைய பழுதுகளை நீக்கி எங்களை புதிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற மக்களாக எங்களை மாற்றும். தயவுள்ள கரங்கள் தாங்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.